பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 20 ரூபாயை ஓட்டிகிட்டு இருக்காரு. பாருங்க, மறைச்சு வைக்காரு பாருங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல, 20 ரூபாயை ஓட்டிகிட்டு இருக்காரு என் புருஷன். இன்னைக்கு வேலைக்கு போகல. நேற்று எப்படியோ குடிக்கிறதுக்கு மட்டும் காசு சிக்கிக்குச்சு. இன்னைக்கு அதுக்கு கூட வழி இல்லை, பாவம் என் வீட்டுக்கார். நீங்க வாய் பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வாய் பேசாதீங்க. நீங்க பேசுனது எல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. குடிச்சா ஒரு பேச்சு, குடிக்கலன்னா ஒரு பேச்சு. இன்னைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம், அவங்க கேட்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாம் வந்து கொடுத்தாதான் வேலை சீக்கிரமாக முடியும் அப்படின்னு அந்த சார்கிட்ட போய் இவராக இது பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம்னா நம்ம வந்து வெளியே வாங்கினா 5000 6000 கேட்குறாங்க ஒரு புரோக்கர் மூலிமா போனோமா. இது வந்துங்க நம்ம தாலுக்கா ஆஃபீஸ் போய்க்கிறோம். நாம் வந்து அது எங்கே போனாலுமே ஒரு போலீஸ்காரன் இருந்தாலும் லஞ்சம் வாங்காது இப்போ இடமே இல்லைங்க. நாம் வந்து லஞ்சம் கொடுத்துன்னு சொல்கிறீங்களா? லஞ்சம் இல்லைங்க. நாம் வந்து ஒரு 1000 ரூபாய்ங்கிறது ஒரு 2000 ரூபாய்ங்கிறது நம்ம எதிர்பார்த்துட்டு அவங்க கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரேஷன் கார்டு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து நம்ம அவசரத்துக்கு நம்மளுக்கு என்ன முக்கியமோ நம்ம ஒரு 1000 500 போதும் நமக்கு இது பண்ணக்கூடாதுங்க. நம்ம அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தா தான் அதுக்கு உண்டானது நம்மளுக்கு மலர்னு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து 4 பேர்த்துக்கு தெரியுற மாதிரி அந்த பணத்தை நம்ம கொடுக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ நோட்டினது நான் பிடுங்கல, 500 ரூபா பிடுங்க வைக்கல. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இப்போ வந்து நான் 1500 ரூபா கொண்டு போக, சரி ஒரு 1000 ரூபா கொடுத்து பார்க்கலாம், ஒரு 500 ரூபா எடுத்து வச்சுட்டு அப்படி நான் இவளை எங்கே கடைக்கு கூட்டிகிட்டு போனாலுமே இதை வளர்ந்து ஃப்ரெண்ட்ஸ். இவ கொலுசு எடுத்தது எல்லாம் எடுத்தது அதுக்கே நான் 300 ரூபா தள்ளுபடி பண்ணி தான் இவ கேட்குற காசு இவ அப்படியே கொடுத்து போட்டு வந்துடுவா ஃப்ரெண்ட்ஸ். நான் போனேன்னா ஒரு 10-5 மீதி பண்ணுறதே என்னோட பழக்கங்க. அதுக்கு மறைச்சேங்கிறது நான் பிடுங்கணுன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறைக்கிறதுன்னு இல்லை, நம்ம அங்கே உள்ளே போய் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம். எச்சா கேட்டால் சரி அந்த 500 கொடுத்துடலாம், நம்ம 500 ரூபா எடுத்து வச்சுட்டு நம்ம 1000 ரூபா கொடுத்து பார்க்கலான்ட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்து 1500 ரூபா கொடுத்துட்டேன்னு சொல்கிறதுக்கு அப்படி அந்த நம்பிக்கை இல்லாத அப்புறம் கொலுசு நான் அப்படி தேவையில்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் உனக்கு வந்து 360 ரூபா நான் தள்ளுபடி பண்ணி நீ அந்த 360 ரூபா அவன் அடுத்து தான் தின்னு இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். சரி நீ தின்ட்டு போற, உண்மையை சொல்லி வாங்க வேண்டியதானே. எனக்கு அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் வந்து அப்படி பேசினா எனக்கு அதுதான் பிரச்சனை. ரொம்ப இல்லைங்கிறது அது வந்து நம்ம நேரடியாக அந்த இடத்துல வந்து பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து ஒரு இதுக்கு போய்க்கிறோம், நம்ம 4 பேர்த்துக்கு கொடுத்தோன்னா அவன் மேலே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளுக்கு வந்து என்ன வேணுமோ அதுக்கு உண்டான வழி நாம் அவனுக்கு தெரியாமல் கொடுத்தா தான் அடியில் இருக்கிறது மேலே எடுத்து வைப்பாங்க, மேலே இருக்கிறது கீழே எடுத்து வைப்பாங்க. பணமே கொடுக்கலீங்கன்னா தத்துவலாம் பின்னுத. அதுக்கப்புறம் சொல்கிறாரு எனக்கு ஒரு வீடு பார்த்து வைக்க நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அல்லா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் போய்தான் சொன்னீங்க எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போட்டேன், நான் போக மாட்டேன், எனக்கு வீடு பார்த்து வரீங்க நான் இங்கேயே வந்துக்கிறேன் அப்படின்னா சரி நான் பண்ணி கொடுக்குறேன், என்னால் எந்த இது வரக்கூடாது, நான் எங்கேயோ போய் பொழைச்சிக்கிறேன், ஏன் என்னை பற்றி ஏன் உங்களுக்கு இந்த தொல்லை, இவன் நம்மளை ஆம்பளை இல்லாத இவன் தனியாக வாழ்ந்து காமிக்க முடியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இனிமேல் எந்த இதுலேயும் அவளை கலந்துக்கிறதோடுவோ நான் இங்கே எந்த நாயும் எனக்கு வேண்டாங்க. அவள் விருப்பப்படி என்னமோ அப்படி இருந்துட்டு போச்சாராங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.